நீங்கள் இந்த காம்பவுண்டில் தான் இருக்கீங்களா? பரவாயில்லையே, நிறைய ஹவுஸ் இருக்குது இந்த சைடு. நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம். இப்படி தான்க்கா இந்த சைடே இருக்க மாதிரி ஒரு ஹவுஸ் பார்க்கணும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடுறாங்க. ஒரே வீட்டு சைடு இருந்தோம்னா நம்ம நல்லா பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்குருவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லக்கா. சரி அஞ்சலி, இந்த சைடு 2-3 வீடு இருந்துச்சு, நான் பார்த்தேன். கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கட்டி முடித்த பின்னாடி கூட என்னன்னு கேட்டு வாங்க, நம்ம எல்லாமே ஒன்றா இருந்துக்கலாம்ல. அப்போ என்ன இது காம்பவுண்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. சரி உள்ளே போய் பார்ப்போம். 2 லேடிஸ் வேறு நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீடு தேடி வந்திருக்கேன். இந்த சைடு ஏதாச்சும் வீடு இருந்தால் சொல்லுங்கள். மிஸ், நீங்களா? நீங்கள் ப்ளே ஸ்கூலில் தானே வேலை பார்க்குறீங்க? நான் மாயாவுக்கு அட்மிஷன் போட வந்தப்போ நான் உங்களை பார்த்தேன். ஆமாங்க, அதே தான். அங்கே தான் வேலை பார்க்குறேன். நான் ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். அதுதான் எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடைக்குமான்னு தான் பார்க்க வந்தேன், ரெண்ட்டுக்கு. பரவாயில்லையே, பிள்ளைங்க ஃபுல்லாக இங்கே தான் விளாட்றாங்க போல். பரவாயில்லையே, நல்ல பெரிய காம்பவுண்டாக தான் இருக்குது. இங்கே 2 வீடு வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அதை கூட கேட்டு பார்க்கவா? உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ஃபோன் நம்பர் ஏதாச்சும் கொடுங்க, நான் கேட்டு பார்த்துக்கிறேன். சரிங்க டீச்சர், நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கேட்டு பாருங்கள், தருவாங்க. 2 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது. இதே நம்ம எவ்வளோ நேரம் தான் விளையாடுவோம். வாங்க, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? அது சூப்பராக இருக்கும், நல்ல ஜாலியாக இருக்கும். யார் அவுட்டாக போடுறது? நானே உங்களை கண்டுபிடிக்க வரேன். எல்லாருமே போய் ஒழிஞ்சுக்கிறீங்களா? நான் கவுண்ட் பண்ண போகிறேன், என்ன ஆரம்பிச்சிடுவேன். போங்க, வேகமாக போய் ஒழிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 12 21 30. வாங்க, வேமா வாங்க, போய் நம்ம ஒழிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும். நம்ம எங்க ஒழிஞ்சுக்கலாம்? சரி, அந்த சைடு ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு, அது பின்னாடி ஒழிஞ்சுக்கிறோம். மீனாக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒழிஞ்சுக்கிறோம். நம்ம எங்க போய் ஒழிகிறது? சரி, அந்த ஆண்டி பின்னாடி ஒழிஞ்சுக்கிறோம். நம்ம எங்க ஒழியலாம்? ஸ்டெல்லா, எங்க ஒழியலாம்? நீயே சொல்லு ஏஞ்சலினா, எங்க ஒழியலாம்? சரி, மீனாக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறோம். அப்பதான் நம்ம அவ கண்டுபிடிக்கவே மாட்டா. எல்லா சைடுமே தேடிக்கிட்டு இருப்பா, ஆனா அவளுக்கு பின்னாடி பார்க்கவே மாட்டா. வா, நம்ம போய் இங்க ஒழிஞ்சுக்கலாம். மெதுவா போ ஸ்டெல்லா. ஒழிஞ்சாச்சு. ஐயோ, எந்த மக்களே, எனக்கு ஒரு இடம் கூட இல்ல. எல்லா பிள்ளைகளும் போய் ஒழிஞ்சுக்கிருச்சுங்க. எங்க ஒழிகிறது? சரி, அங்க ஒரு ஹவுஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி கதவு பின்னாடி போய் நம்ம ஒழிஞ்சுக்கிடுவோம். என்னடா இது, ஒரு பக்கிய கூட காணா, எல்லாருமே போய் ஒழிஞ்சுட்டாளுங்களா? நம்ம இப்ப எங்க போய் ஒழிகிறது? எந்த இடமே தெரியலையே. எங்க போனாலும் நான் ஒழிஞ்சிருக்கேன், போண்டு வாழைய. நம்ம எங்க போய் இப்போ ஒழிகிறது? சரி, மீனா அவங்க அம்மா பின்னாடி ஒழிஞ்சுக்கிற வேண்டியது. ஆண்டி, கொஞ்சம் தலைக்கோங்க ஆண்டி. அம்மா, மூச்சு முட்டுது. ஐயோ, கொஞ்சம் தள்ளி தான் நில்லுங்க ஆண்டி, நான் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறேன் ஆண்டி. வருகிறேன், திருப்பி சொன்னால் வரமாட்டேன். என்ன, எல்லாரும் எங்க போய் ஒளிஞ்சிருக்காளுங்கன்னு தெரியலையே. நம்மள ரொம்ப நேரம் தேட வைக்க போறாளுங்க. சரி, ஒரு பிள்ளையா தேடி பார்ப்போம். இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டேன். செல்லா, ஏஞ்சலினா, இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா? உன்னை உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெளியே வாங்க வாங்க. கண்டுபிடிச்சிட்டாளா? சரி வர்றோம். நிலா, வெளியே வா, உன்னையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் அவுட்டு. இது யாரா பின்னாடி? எங்க அம்மாவுக்கு பின்னாடி. ஓய் பிரியா, நீயும் தோத்துட்ட, வெளியே வா. சரி, வேற யார் இருக்கா? ஓய் சுஜி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், வா வா. அவ்வளவுதான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இங்க யாரா? ஓய் மாயா, வெளியே வா மாயா, உன்னையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரும் வெளியே வாங்க. ரொம்ப போர் அடிக்குது, வேற ஏதாச்சும் விளையாட்டு சொல்லுங்க, கண்ணாமூச்சி தவிர. ஆமா, அப்படியா? சொல்றதும் கரெக்ட் தான். வேற ஏதாச்சும் கேம் விளையாடலாம். நம்ம எல்லாருமே கப்பல் செஞ்சு விளையாடலாமா? மீனா சொல்றதும் நல்ல ஐடியா தாண்டி. வாங்க, எல்லாருமே நம்ம கப்பல் செய்யலாம். கலர் பேப்பர்ஸ் எடுத்துருவாங்க வீட்டுல இருந்து. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கணும் பேப்பரை. அடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணி, அடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்து 2 சைடுமே ஃபோல்டு பண்ணி விடணும். அடுத்து நமக்கு தேவையான கலரில் தான் செய்யணும். அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்டு பண்ண பின்னாடி இந்த சைடு ஃபோல்டு பண்ணால் தேவையான நம்மளோட ஷிப் ரெடி ஆயிடுச்சு.
இனிமேல் நம்ம மழை வந்தா ஜாலியா விளையாடலாம் இதை வச்சு. என்ன மீனா, அப்படிதானே? ஆமா மாயா, நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது நிறைய கிராஃப்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மழை வரும்போது எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கப்பல் எப்படி செய்யணும்னு. ஃபர்ஸ்ட் எப்படி நான் செஞ்சுட்டேன். என்னோட ஷிப்பு அழகா இருக்கா? இப்போ நான் செய்றேன். எல்லாருமே செஞ்சிட்டீங்களா ஷிப்பு? வாங்க நம்ம எல்லாருமே விளையாடலாமா? இருங்க, மழை வந்த பின்னாடி விளையாடலாம். அப்போதான் ஜாலியாக இருக்கும். மழை வந்த பின்னாடி விளையாண்டா அதில் மழை தண்ணியில் நாங்கள் ஷிப்பெல்லாம் விட்டு விளையாடுவோம். அது அழகாக போகும் தண்ணியில். மழை வருது மாயா, விடு. நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண. நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஷிப்பை விடு. நாங்களும் அப்படியே நீ விட்ட பின்னாடி நாங்களும் எங்களோட ஷிப்பை தண்ணியில் விடுறோம். ஏய், சூப்பரா போகுது தண்ணியில் ஷிப்பு, அழகா போகுது. எல்லாருமே அப்படியே ஷிப்பை விடுங்க. ஐயா, ஜாலியா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இப்படி நம்ம போட் செஞ்சு விளையாடுறது அழகா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு விளையாடுங்க வீட்டில்.